ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்தியா அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த அக்னி 5 மிசைல ஏற்கனவே இந்தியா பல முறை சோதனை செஞ்சிருந்தாலும் இந்த முறை அக்னி 5 மிசைல MIRV டெக்னாலஜிய சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. இந்த MIRV தொழில்நுட்பம் இந்தியன் மிசைல் டெக்னாலஜில ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. MIRV தொழில்நுட்பம்னா என்ன, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்து, இந்தியா இந்த அக்னி 5 மிசைல் சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருப்பது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. எதற்காக சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவின் அக்னி 5 மிசைலை கண்டு இவ்வளவு அஞ்சு நடுங்குறாங்க? இந்தியா அக்னி 5 மிசைலை சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து, இந்தியா அக்னி 5 மிசைல் சோதனையை செய்யும் பொழுது சீனா ஒரு மிகப்பெரிய சதி வேலையை செஞ்சிருக்காங்க. அது என்ன விஷயம், எதற்காக சீனா அக்னி 5 மிசைல் டெவலப்மெண்ட்ட இவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வாரத்தோட தொடக்கத்துல இந்தியா அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. அக்னி 5 மிசைல்ல MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த MIRV தொழில்நுட்பத்தை ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்து உலகின் 4வது நாடா இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவோட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல வலிமை அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவுடைய நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டிய இந்த MIRV தொழில்நுட்பம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட பாதுகாப்பை அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டதன் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் இந்தியாவுடைய நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் பாலிசி எந்த நாட்டையும் முதல்ல நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்க மாட்டோம், ஆனா வேறு ஏதாவது நாடு எங்கள் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா நாங்க அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நியூக்ளியர் பாலிசி. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா இரண்டாவதா தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது இந்தியாவின் தாக்குதல் மிகப்பெரிய அளவுல இருக்கணும். அப்பொழுதுதான் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிரிக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்க முடியும். அக்னி 5 மிசைல இணைக்கப்பட்டிருக்க MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் மூலமா இந்தியாவால ஒரு மிசைலை பயன்படுத்தி 4 முதல் 10 வெவ்வேறு இலக்குகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த முடியும். அதாவது இந்தியா ஒரு அக்னி 5 மிசைல லான்ச் செஞ்சு மிசைல் ஒரு குறிப்பிட்ட தூரம் டிராவல் செஞ்ச பிறகு ஒரு மிசைல்ல இருந்து 10 மிசைல்கள் பிரிந்து வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த தொழில்நுட்பம் இந்தியாவின் அணு ஆயுத தாக்கும் திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய தொழில்நுட்பம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட சோதனைகள்ல அதிகபட்சமா ஒரு மிசைல்ல இருந்து 10 MIRV வார்ஹெட்கள் பிரிந்து சென்று தாக்குதல்களை நடத்தியிருக்கு. இந்தியா தற்போது நடத்தியிருக்க இந்த MIRV வார்ஹெட் சோதனையில 4 முதல் 5 மிசைல்கள் பிரிந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால ஃபியூச்சர்ல பிரிந்து செல்லக்கூடிய மிசைல்களின் எண்ணிக்கையை இந்தியா அதிகரிப்பதற்கு தொடர்ந்து சோதனைகளை நடத்துவாங்க. அக்னி 5 மிசைல்ல இருந்து பிரிந்து செல்லும் ஒவ்வொரு மிசைல் நாளையும் 200 முதல் 500 கிலோமீட்டர் டிராவல் செஞ்சு இலக்கை தாக்க முடியும். இதனால ஒரே மிசைலை பயன்படுத்தி வெவ்வேறு திசையில வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய 5 இலக்குகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல் நடத்த முடியும். தற்போது இந்தியா தன்னுடைய அணு ஆயுத மிசைல்களை வெவ்வேறு இடத்துல ரகசியமா பதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியிலையும் சீனா மீது தாக்குதல் நடத்துவதற்கு சீன எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியிலையும் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. ஆனா
ஆனா தற்போது இந்த அக்னி 5 மிசைல இந்தியாவோட எந்த ஒரு பகுதியில் இருந்து லான்ச் செய்து சீனா மற்றும் பாகிஸ்தான்ல உள்ள எந்த ஒரு நகரத்தின் மீதும் இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா நினைச்சாங்கன்னா ஒரே நேரத்துல 4 முதல் 5 சீன நகரங்கள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவுடைய இந்த கேப்பபிலிட்டி சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கு. தற்போது இந்தியா சோதிச்சிருக்க அக்னி 5 மிசைல்னால 7000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்தியா தொடர்ந்து அக்னி 5 மிசைலோட ரேஞ்ச அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 12000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்கும் வகையில உருவாக்க போறாங்க. இதற்கான வேலைகளை இந்தியா தொடர்ந்து செய்து வருவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 12000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் இந்தியாவுக்கு மிகவும் அவசியம். ஏன்னா இந்தியாவால இந்த மிசைல்களை பயன்படுத்தி உலகின் எந்த ஒரு பகுதியின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும். ஒரு குளோபல் சூப்பர் பவரா உருவாகணும் அப்படிங்கிற இந்தியாவின் எண்ணத்திற்கு இது போன்ற கேப்பபிலிட்டி ஒரு பக்கபலமாயிருக்கும். தற்போதைய நிலையில இந்தியாவின் அக்னி 5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல பயன்படுத்தி ஐரோப்பாவோட சில பகுதிகளையும் ரஷ்யாவோட பெரும்பாலான பகுதிகளையும் அத்துணை தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளையும் இந்தியாவால தாக்க முடியும். அக்னி 5 மிசைல் 50 முதல் 56000 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல் 17.5 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. இந்த மிசைல்னால 3000 முதல் 4000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல் ஒரு 3 ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ராக்கெட்டால் இயக்கப்படுது. இந்த மிசைல்னால 7000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அக்னி 5 மிசைலோட டெர்மினல் ஸ்டேஜ்ல மார்க் 25 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது 30600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல்ல டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு பல்வேறு விதமான கைடிங் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், ஜிபிஎஸ் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் போன்றவை இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 10 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு 8x8 டாட்ரா டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்கள் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல சாலை மற்றும் ரயில் மார்க்கமா இந்தியாவோட எந்த ஒரு பகுதிக்கும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா அக்னி 5 மிசைல்ல MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா சோதனை செஞ்சது சீனால மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா சீனா இந்தியாவின் இந்த சாதனைய பெரிதுபடுத்த விரும்பாம அமைதியா கடந்து செல்ல விரும்புறாங்க. சீன அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் இந்தியாவோட அக்னி 5 மிசைல் சோதனை குறித்து சில கட்டுரைகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியா வெற்றிகரமா MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை டெவலப் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா சீனாவுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது, சீன ராணுவம் இந்திய ராணுவத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சில கட்டுரைகளை பப்ளிஷ் செஞ்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்தியா அக்னி 5 மிசைல சோதனை செஞ்ச பொழுது சீனா ஐநா சபையில இந்தியா சர்வதேச ஒப்பந்தங்களை மீறி செயல்படுவதா குற்றம் சுமத்தினாங்க. இதுல இருந்து சீனாவுக்கு அக்னி 5 மிசைல்னா எவ்வளவு பயம் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது. அதனால தற்போது இந்தியாவின் அக்னி 5 மிசைல் சோதனைய பெரிதுபடுத்த விரும்பாமல் சீனா அமைதியா கடந்து செல்ல விரும்புறாங்க. பாகிஸ்தான்ல இந்தியாவுடைய அக்னி 5 மிசைல் சோதனை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட இந்தியா போன்று ஒரு MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யறதுக்கான கேப்பபிலிட்டி கிடையாது. அவங்களுக்கு MIRV வார்ஹெட் தொழில்நுட்பமும் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க இந்தியா போன்று நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் பாலிசியை ஃபாலோ செய்யல. தேவைப்பட்டால் நாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய நிலை. அதனால அவங்களுக்கு MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் தேவை கிடையாது. ஆனா தற்போது அவங்களுக்கு சொந்தமா இது போன்ற டெக்னாலஜியை டெவலப் செய்ய முடியலனாலும் சீனாவிடமிருந்து MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் வெப்பன் அனைத்துமே சீனா மற்றும் சீனாவுடைய உதவியால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மறைமுக
மறைமுகமா பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு அமெரிக்காவும் உதவி செஞ்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பாகிஸ்தானால ஒரு நியூக்ளியர் பாம்ப டெவலப் செஞ்சிருக்கவே முடியாது. இந்தியா அக்னி 5 மிசைல சோதனை செஞ்சிட்டு இருந்த பொழுது சீனா ஒரு மிகப்பெரிய சதிய பே ஆஃப் பெங்கால் பகுதியில் நடத்திருக்காங்க. அதாவது இந்தியா அக்னி 5 மிசைல் சோதனைக்கு நோட்டம் இஷ்யூ செஞ்ச உடனே சீனா தன்னுடைய உளவு கப்பலை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சரியா இந்தியா அக்னி 5 மிசைல் சோதனைய செய்யும் பொழுது சீனாவின் உளவு கப்பல் இந்தியாவின் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதிக்கு 200 மைல் தொலைவுல நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த உளவு கப்பலை பே ஆஃப் பெங்கால் பகுதியில் நிறுத்தி வைப்பதன் மூலம் இந்தியா சோதிக்கும் அக்னி 5 மிசைலோட உண்மையான கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத சீனா கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்றாங்க. சமீப காலங்கள்ல சீனாவுடைய உளவு கப்பல்கள் எப்பொழுதெல்லாம் இந்தியா மிசைல் சோதனைகளை நடத்துறாங்களோ அப்பொழுதெல்லாம் பே ஆஃப் பெங்கால் பகுதிக்கு வருகை தருது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால ஃபியூச்சர்ல இது போன்ற சீன உளவு கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா இன்னும் உன்னிப்பா மானிட்டர் செய்யணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதுல இருந்து சீனா எவ்வளவு டெஸ்பரேட்டா இந்தியாவின் அக்னி 5 மிசைல் தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சீனாவுக்கு இந்த அக்னி 5 மிசைல் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். வரும் காலத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இந்தியா இந்த அக்னி 5 மிசைல பயன்படுத்தி சீனாவை அச்சுறுத்தலாம். தேவைப்பட்டால் சீன நகரங்கள் மீது அணு ஆயுத தாக்குதலும் நடத்தலாம். இதன் காரணமாக தான் சீனா அக்னி 5 மிசைல் சோதனையை உளவு பார்ப்பதற்கு தன்னுடைய உளவு கப்பலை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா அக்னி 5 மிசைல இதோடு நிறுத்தக்கூடாது. அக்னி 5 மிசைல இருக்கக்கூடிய MIRV வார்ஹெட்டுகளோட எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைலோட தாக்கும் தூரத்தையும் 12,000 கிலோமீட்டரா இந்தியா அதிகரிக்கணும். அப்பொழுதுதான் இந்தியாவால ஒரு வல்லாதிக்க நாடா உருவெடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.